Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்போ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மே 9 திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்க. எத்தனை வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல வரக்கூடியது எத்தனாம் தேதி சார் ரிசல்ட்? உங்களுடைய ரிசல்ட் மே 9ஆம் தேதி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ மே 9ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆக போகுது. ஸோ இதுக்காக எல்லாருமே ஒரு பரபரப்பாகவும் அதே நேரத்தில் ஒரு விதமான பதட்டத்தோடையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. எந்த விதமான பயமும் வேணாம், பதட்டமும் வேணாம். கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கையோட நீங்களும் வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. மே 9ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு ரிசல்ட் வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? காலேஜினுடைய அட்மிஷன்ஸ் 2025-26 அகாடமிக் இயருக்கான அட்மிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சிலர் லா அட்மிஷன், சிலர் மெடிக்கல், பேராமெடிக்கல், அக்ரி, லா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ்க்காக ஒவ்வொருத்தவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதில் ஒரு சிலர் 2-3 இது கூட ட்ரை பண்ணுவோம், 3 இதில் எது கிடைச்சாலும் ஓகே தான், என்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணுவோம், லாவும் அப்ளை பண்ணுவோம், அக்ரியும் அப்ளை பண்ணுவோம், நமக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரியும் 2-3 கேட்டகரியோடையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இந்த காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்லை நேரடியாக காலேஜுக்கு போய் நம்ம அட்மிஷன் போடும்போதும் சரி, நமக்குன்னு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக தேவை இருக்குது. எல்லா கேட்டகரிக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதில் எதுவும் ஒன்று இல்லைனாலும் தயவு செஞ்சு இந்த இருக்கக்கூடிய டைமில் போய் ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மே 9 ரிசல்ட்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு எல்லா கவுன்சிலிங்குமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் நமக்கு அந்த டைம் இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுலேருந்து. அப்போ நமக்கு டைம் இருக்கிற இந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சுமூகமாக நம்ம இந்த அட்மிஷன்ஸை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி ரெடியாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா கூட உடனே போய் ரெடி பண்ணிடுங்க. டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். அப்போ தான் எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய காலேஜஸில் போய் அட்மிஷன் போட முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு முக்கியமானது? மொத்தம் 3 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். 1, 2, 3, மொத்தம் 3 கேட்டகரி. இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது, அது என்ஜினியரிங் அட்மிஷனாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷனாக இருந்தாலும் ஓகே, அக்ரி அட்மிஷனாக இருந்தாலும், லா அட்மிஷனாக இருந்தாலும், பேராமெடிக்கல் அட்மிஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும் ஆன்லைன் மூலமாக அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் உங்களால் ஆன்லைன் மூலமாக அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இதுக்கு முந்தின வருஷங்களில் பார்த்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த தப்புகளை நீங்கள் பண்ணக்கூடாது. அது என்னென்ன விஷயம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய டைமில் ஃபோனில் ஏதோ ஒரு மெயில் ஐடி போட்டு வச்சுருந்துருப்பீங்க. வித்தியாசமான பேர்லாம் பொறுக்கி number1@gmail.com. இது ஏன்னா அது விளையாட்டு வயசு, அது விளையாட்டுத்தனமாக நீங்கள் ஏதோ ஒரு மெயில் ஐடிலாம் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்குன்னு இந்த அப்ளிகேஷனுக்குன்னு உங்கள் பேரண்ட்ஸுடைய மெயில் ஐடியவோ இல்லைன்னா புதுசாக உங்கள் பேரில் நீட்டான ஒரு மெயில் ஐடியவோ ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. தயவு செஞ்சு அட்மிஷன், நீங்கள் என்ன அட்மிஷன் போட போகிறதா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு புது மெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கிறங்க. ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே.
நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணிடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம்லாம் இந்த ப்ராசஸ் போகும். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் மாசம் ஆரம்பிக்கிறது 9ஆம் மாசம் தான் முடியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட 1 மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. பேராமெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் நடக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த 3 மாசம் 4 மாசம் டைம்ல நமக்கு நடக்கிறதுனால ஏதோ ஒரு மெயில் ஐடியை கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடியை மறந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சார் என்ன மெயில் ஐடி கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிருவீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மெயில் ஐடியை கொடுத்து இதே பாஸ்வேர்டை கொடுத்துடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இந்த பாஸ்வேர்டு வந்து மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு. ஏன்னா இதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும், லிங்க் எல்லாம் வரும், அங்க அட்மிஷனுக்கான அந்த ஒரு கால் ஃபார் லெட்டர்லாம் வரும். இது எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு வரும். அப்போ அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் உங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கான பாஸ்வேர்டு இது. சரியா? நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, அது வேற பாஸ்வேர்டு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறணும் தனியா. சரி, தயவு செஞ்சு இந்த மெயில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. எதையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த மெயில் ஐடியும் மறந்துடுவாங்க, பாஸ்வேர்டையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ல வந்து கேட்பாங்க, சார் பாஸ்வேர்டு மறந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, மெயில் ஐடி பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கிறங்க. இங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது வேற பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல ஃபோன் நம்பரும் உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க. அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பரே கொடுங்க, அதுதான் நல்லது. அப்பாவுடைய நம்பரையாவது இல்லை அம்மாவுடைய நம்பரையாவது கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடியதா பார்த்துக்கிறங்க. சரியா? அடுத்து எமிஸ் நம்பர். இந்த எமிஸ் நம்பர் வந்து உங்க ஸ்கூல்ல நீங்க கேட்டு வாங்கிக்கிறங்க. சரியா? இல்லைன்னா உங்களுக்கு டிசி கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிசியில எமிஸ் நம்பர் வந்துடும். சப்போஸ் டிசி கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா எமிஸ் நம்பரை நீங்க உங்க ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா உங்க எமிஸ் நம்பர் எழுதி தந்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ன்றது நீட்டான போட்டோகிராஃபா இருங்க. தலைமுடியெல்லாம் டிஃப்ரெண்டா பல விதமான ஜந்துக்கள் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தாடி மீசையோட இல்லாம நீட்டா ஒரு அழகான போட்டோ இப்ப எடுத்ததா இருக்கணும். சரியா? போட்டோவை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸு, உங்க நேர்ல பார்க்கும்போது நீயாப்பா இது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த போட்டோ இருக்கக்கூடாது. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு 1 or 2 monthsக்குள்ள எடுத்த போட்டோவா இருக்கணும். அப்படி போட்டோ இல்லைன்னா இப்பவே போய் எடுத்துருங்க. சரியா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டோ இல்லைன்னா ப்ளூவோ வச்சு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒரு 8 ஃபோட்டோ வந்து 80 ரூபா 100 ரூபாய்க்குள்ள தான் வரும். எடுத்து வச்சுக்கிறங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர். உங்களுடைய சைனை ஒரு பேப்பர்ல நீட்டா போட்டு, நிறைய பேருக்கு சைன் கூட இது வரைக்கும் போட்டு பழக்கமே இல்லாம கூட இருக்கலாம். நாங்கள் ஸ்கூல்ல நேம் தான் சார் எழுதுனேன், ஏன்னா சைன் போட்டு பழக்கம் இல்லை சார்னா சைனை போட்டு முதல்ல பழகுங்க. இப்போ நீங்க என்ன சைன் போடுறீங்களோ இதை இனி வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஒரே அந்த சைனையே மெயின்டைன் பண்றது மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அந்த சைனை ஒரு பேப்பர்ல நீட்டா போட்டு அதையும் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறணும். ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் எங்கேயாவது கொடுத்து ஸ்கேனரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேசிக்கானது. இது எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்ட தரவா நான் சொன்ன மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா சர்டிஃபிகேட்ஸ். நீ எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறவனா இருந்தாலும் சரி, நீ என்ன கம்யூனிட்டி, நீ எந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீ எவனா இருந்தாலும் இந்த 5 சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி வைக்கணும். கண்டிப்பா எல்லாருமே வைக்கணும். இது எல்லாமே என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 10th மார்க் ஷீட். இந்த 10th மார்க் ஷீட் எதுக்காகனா உன்னுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த 2 ப்ரூஃப்க்கு 10th மார்க் ஷீட்டை தான் எடுத்துக்கிடுவாங்க. 10th மார்க் ஷீட்ல உன்னுடைய நேம் ஸ்பெல்லிங் எப்படி பிரிண்டா இருக்குதோ அப்படிதான் நீ உன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதுதான் மேண்டேட்ரி, கம்பல்சரி. 10th மார்க் ஷீட்டை பொறுத்து தான் உன்னுடைய நேம் எல்லாமே. சரியா? ஸோ அதனால 10th மார்க் ஷீட் வந்து நேமுக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கும் உனக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட். இந்த 12th மார்க் ஷீட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரிஜினல் வராது. ரிசல்ட் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள உங்களுக்கு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுப்பாங்க, டெம்பரரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எல்லாமே. அப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வர்றதுக்கு அது லேட் ஆகும், 1 மந்த்துக்கு மேலே கூட ஆகலாம். சரியா? ஸோ அதனால் அதை நீங்கள் வைக்கணுன்ற கம்பல்சரி கிடையாது. இந்த டெம்பரரி மார்க் ஷீட்டையே நீங்கள் வைக்கலாம், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ரிசல்ட் வந்து அங்கிட்டு ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் டிசியும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே டிசி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதையும் போய் ஒரிஜினல் டிசியை வாங்கிக்கிறங்க.
அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். எக்ஸப்ட் அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாருமே நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஎன்சி, இது எந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இப்போலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு பிரிண்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி. ஒருவேளை பழைய இதில் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. புதுசாக நீங்கள் அந்த பிரிண்டடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க, டைம் இருக்குது. அப்புறம் ஆதார் கார்டு. ஆதார் கார்டும் முக்கியமானது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு, ஆதார் நம்பர்லாம் கேட்குறாங்க. இந்த ஆதார் கார்டு எதுக்காகனா அட்ரஸ் ப்ரூஃப்காக தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஆதார் கார்டு கேட்குறது வந்து அட்ரஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஆதார் கார்டு வந்து நமக்கு வைக்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நமக்கு கம்பல்சரி வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இது போக ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வராது, எல்லாருக்கும் கம்பல்சரி இல்லை. அந்தந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வைக்க வேண்டியது வரும். யார் யாருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வச்சுருப்பீங்க. நம்ம சின்ன பிள்ளைல ஸ்கூலில் சேர்க்க போகும்போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு 3 அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம். இதில் இன்கம் சர்டிஃபிகேட் 6 மாதம் தான் செல்லும், அதுக்கு மேலே செல்லாது. பட் இது ரெண்டும் வந்து பெர்மனண்ட், எப்போவுமே செல்லக்கூடியது. அதனால நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வச்சுருப்பீங்க. பட் எல்லாருக்குமே தேவையில்லை. யார் வைக்கணும்னா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாடு தான் பூர்வீகம், ஒரு 6வது 7வது வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்தேன் சார், ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நான் வேற ஸ்டேட்டில் போய் ஹையர் கிளாஸ் 8வதுலேருந்து நான் 12வது வரைக்கும் அங்கே படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஆனால் நான் தமிழ்நாடை சேர்ந்தவன் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வேறு ஸ்டேட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சாகணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வைக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? அடுத்தது வந்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னா ஸ்காலர்ஷிப்காக தான் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. எல்லாரும் கண்டிப்பாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். சரி, அது ஒரு அப்ளை பண்ணோம்னா ஒரு 3-4 நாள் நமக்கு வந்துடும், அதுவும் எடுத்துக்கிடுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் முதல்ல ஒரு டிகிரி வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இல்லை சார், எனக்கு அண்ணன் இல்லை அக்கா இருக்காங்க, அவங்க டிகிரி படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கலை, நான் தான் ஃபர்ஸ்ட் இப்போ இதை வாங்கலான்னு இருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்டால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களுடைய அண்ணனோ அக்காவோ உங்கள் டிகிரி முடிச்சிருந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்கலைனாலும் அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. உங்கள் அக்கா அண்ணன் அவங்கெல்லாம் டிகிரி படிக்கலை, 12th வரை தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிருங்க. உங்களுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப் 40,000 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? இன்ஜினியரிங் இதுலலாம் வந்து நம்ம ஃபீஸ்லேயே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கழிச்சுக்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% போனஃபைட். டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே இந்த 7.5% அந்த கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களுடைய ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா 6th to 12th அவங்க எங்கள் ஸ்கூலில் தான் படித்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணாதான் உங்களால் அந்த 7.5% கோட்டாக்குள்ளே அப்ளை பண்ண முடியும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸு. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன் ஆர் டாட்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் போயிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிறோங்க. நீங்கள் ஃபிசிக்கலி வீக்கர் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இவங்களுக்குலாம் தனித்தனியாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கும், தனித்தனி கவுன்சிலிங். இவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து தனித்தனி கவுன்சிலிங். அப்புறம் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி, பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு. இது எங்கே தேவைப்படும்னா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டும். ஒன்று மெடிக்கல் இல்லைன்னா பேராமெடிக்கல்.
இந்த 2 கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவைப்படுது, பேரண்ட்ஸினுடைய ஆதார் கார்டும் தேவைப்படுது. ரெண்டுமே கேட்குறாங்க மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டும். ஸோ நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா இது ரெண்டையும் ரெடியாக வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த உங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால், அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ். சரியா? இது மட்டும்தான். இதை தயவு செஞ்சு இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை ரெடி பண்ணிக்கிறங்க. லாஸ்ட் டைமில் போட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.